மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடியது ஈரான். மத்திய கிழக்கு நாடுகளுடைய விமான நிலையங்களுக்கு பூட்டு. மூன்றாம் உலக மகா யுத்தம் மூலம் அபாயம் உள்ளதாக ரஷ்யா எச்சரிக்கை. இனி இஸ்ரேல்கள் நிம்மதியாக தூங்க முடியாது என்ற ஈரானியர்களுடைய குறுஞ்செய்தி என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஹொர்முஸ் ஜலசந்தியை அதிரடியாக மூடுவதாகவும் அதனூடாக எந்த ஒரு கப்பலும் பயணிக்க முடியாது அவ்வாறு முயற்சி செய்தால் அவைகள் மீது பலமான தாக்குதலை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஈரானிய புரட்சிகர காவல்படையினுடைய ஆலோசகர் அதிரடியான முடிவை அறிவிச்சிருக்கிறாரு. உலக சந்தையில கிட்டத்தட்ட தினம்தோறும் 20 மில்லியனுக்கு அதிகமான பீப்பாய்கள் அதனூடாக கொண்டு செல்லப்படுவதாகவும் உலக சந்தையில கிட்டத்தட்ட 21% இது ஈடு செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பிராந்தியத்தில் இருக்கிறவங்க அமெரிக்காவை கூப்பிட்டு எல்லா வளங்களையும் கொடுத்து எம்மை தாக்குகின்ற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. அப்படியாக இருந்தா ஜலசந்தியினூடாக யாராவது பயணம் போய் பாருங்களேன், உங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் அதிர்ற வகையில தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை தான் இப்போது ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினுடைய ஆலோசகர் விட்டிருக்கிறாரு. 2 தினங்களுக்கு முன்னால சொன்னாங்க அப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போறது இல்லைன்னு. ஆனா அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய இவர்களுக்கான ஆதரவு கொடுக்கிற மத்திய நாடுகளுடைய அட்டகாசம் தாங்க முடியாம இதுக்கு பிறகு இந்த பக்கம் எவனாவது வந்தா நம்மளுடைய சோழியை முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மிரட்டலை தான் இப்போது விட்டிருக்கிறாங்க. மீறி வந்து பாருங்களேன் என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு சவாலை இவர் விட்டிருக்கிறாரு. குவைத் நாட்டினுடைய கடற்படை இராணுவ வீரர் ஒருவர் ஈரானுடைய தாக்குதல்ல பலியான செய்தியை இப்போது குவைத்தினுடைய அரச ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. குவைத்தின் மீது இதுவரைக்கும் ஈரான் எய்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மிரண்டு போற அளவுக்கு அதனுடைய எண்ணிக்கை இருந்திருக்கு. 97 ஏவுகணைகளும் 283 ட்ரோன்களும் மழையாக பொழிஞ்சிருக்குது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீதும் அதனுடைய நலன்கள் மீதும் கிட்டத்தட்ட 27 இலக்குகளை இலக்கு வைத்துத்தான் இப்போது ஈரானிய புரட்சிகர காவல் படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்ற இந்த சூழல்ல அதனுடைய வான்பரப்பை மூடிவிடுவதாகவும் விமான சேவைகளையும் இப்போது தற்காலிகமாக நிறுத்தி இருப்பதாகவும் அறிவிச்சிருக்குது. இந்த விமான நிலையங்களுக்கு தற்காலிகமான மூடு விழா கொண்டாடி இருக்கின்ற நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டார், ஜோர்தான், பஹ்ரைன், துபாய், சிரியா, ஈராக் ஆகிய நாடுகள் வான்பரப்பை மூடி இதுக்கு பின்னால பயணங்கள் எதுவும் கிடையாது, இருக்கிறவங்க ஆங்காங்கே இருந்து கொள்ளுங்க, இவங்களுடைய தாக்குதலை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. தனித்தனியே ஒவ்வொரு நாடுகளின் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகள் எண்ணிலடங்காத அளவு. அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கு மட்டும் 150 ஒரு செஞ்சரியும் ஒரு ஹாஃப் செஞ்சுரியும் அடங்கலான ஏவுகணைகளை ஏவி இருக்குது. ட்ரோன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 506 ட்ரோன்களை ஏவி மழையாக பொழிஞ்சிருக்குது ஈரான். 3 பேர் படுகொலை செய்யப்பட்டதோட 58 பேர் படுகாயம் அடைந்ததாக இப்போது துபாய் அறிவிச்சிருக்குது. பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த 3 தான் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இதுக்கிடையில அபுதாபியில் இருக்கின்ற யூத மிஷன் அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தியதுல அங்கு தங்கியிருந்த இஸ்ரேலர்கள் படுகாயம் அடைந்ததாகவும் இஸ்ரேலுடைய அரச ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கு. இந்த நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய எந்த ஒரு செய்திகளும் இப்போது பாரிய அளவுல வெளிவராமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை ஈரானுடைய தாக்குதலை சார்ந்த ஒரு வீடியோவை சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றம் செய்தார் என்பதற்காக அதிரடியாக பஹ்ரைனுடைய போலீசார் கைது செய்து சிறையில போட்டாங்க. அப்படியாக இருந்தால் இந்த நாடுகளில் ஈரானுடைய தாக்குதல் குறித்து எந்த செய்தியும் வெளியே சொல்லாமலே அமுக்கி வாசிக்கின்ற தணிக்கை செய்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்குது. ஈரானுடைய தாக்குதல்ல இப்போது உயிரிழந்த இஸ்ரேலோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆகவும் அதே போல காயப்பட்டவர்கள் 500ஐயும் தாண்டியதாக சொல்லப்படுகிறது. ஓரிரு தினங்கள்ல முடிக்கிற யுத்தம் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு ஓடி வந்தவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யுத்தம் பல வாரங்களுக்கு தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஓரிரு தினங்களை முடிச்சுட்டு திரும்பி போயிடலாம், சோழியை முடிச்சுட்டு திரும்பி போயிடலாம் வந்தீங்க, இப்ப அதற்கு பல வாரங்கள் ஏன் பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. காரணம் என்னடா, ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு இப்ப ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகத்தான் தெரிய வருகிறது. இந்த சூழல்ல இப்போது இஸ்ரேல் அதிரடியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கு. அதுதான் ரிசர்வ்ல இருந்த 1,10,000 ராணுவ வீரர்களை உடனடியாக ஓடி வாங்கடா, நாட்டுக்காரங்கடா, ஏதோ கை வச்சுட்டோம், இவனை விடுற மாதிரி இல்லை, இரவு பகலாக ஏவுகணை விழுகுது, எப்படியாவது காப்பாத்துங்கடா அப்படின்ன மாதிரி அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. இது என்ன 1,10,000 பேரு
புரட்சிகர காவல்படையினுடைய எண்ணிக்கை 1,25,00,000 அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த இராணுவ முனைப்புகளும் இந்த யுத்தங்களும் என்ன வகையான விளைவுகளை உண்டு பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. பீர் சபாவில் ஈரானிய புரட்சிகர காவல் படையினர் ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டதுல 17 இஸ்ரேல்கள் படுகாயமடைந்த செய்தியையும் இப்போது இஸ்ரேலுடைய ஊடகங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்குது. இந்த தாக்குதலை நடத்திய ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாது சாதிக் என்று சொல்லுகின்ற உண்மையான வாக்குறுதி 4 என்ற செயற்திட்டத்துல 11வது அலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. 10வது அலையில யார் சிக்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவருடைய கடற்படை தளபதியினுடைய காரியாலயங்கள் மீது ஏவப்பட்ட தாக்குதல் தான், மேற்கொண்ட தாக்குதல் தான் 10வது அலை அப்படின்னு சொல்லி ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பை தொடர்ந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் பெஞ்சமின் நெதன்யாகுடைய செய்தி குறித்து நிலை குறித்து தெரியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி இருந்தாங்க. ஏற்கனவே கேன்சர்ல கஷ்டப்படுறவர் பொட்டுண்டு போயிட்டாரோ இல்லையோ தெரியல, அந்த நற்செய்தியும் இப்போது கிடைக்கும் அப்படின்றது தான் நிறைய பேருடைய பிரார்த்தனையாக இருக்குது. காரணம், இவர்கள் செய்கின்ற அடாவடித்தனத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைய பேர் பிரார்த்தனை செய்வது, இவர்களுக்கான முடிவுகளை இறைவன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதே போல பென் குயின் என்று சொல்லப்படுகின்ற விமான நிலையத்தை இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மூடியதாக இப்போது இஸ்ரேலுடைய அரசு அறிவிச்சிருக்குது. இதனால வெளிநாடுகள்ல 1,00,000க்கும் அதிகமான இஸ்ரேலர்கள் கஷ்டப்படுவதாகவும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானதாகவும் சொல்லப்படுது. இந்த யுத்தத்தினுடைய வீரியம் மேலும் அதிகரிக்கிற இந்த சூழல்ல இது பற்றிய இந்த அபாய சூழ்நிலையை ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணை தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தியோகபூர்வமாக 3ஆம் உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கப்படாவிட்டாலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய பைத்தியக்காரத்தனமான அரசியல் நடவடிக்கைகள் 3ஆம் உலக மகா யுத்தத்தை உருவாக்கிவிடும் என்ற அச்சம் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்த கருத்து இப்போது சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கி. இந்த யுத்தம் முடிகிற மாதிரி கிடையாது, பல்முனை யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஐரோப்பா நாடுகளில் பல நாடுகள் இந்த யுத்தத்தில் கலங்காடுவதற்கான ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் சர்வதேச செய்திகள் சொல்வதனால இப்போது சீனாவும் ஈரானுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருது. உங்களுடைய அரசு தலைவர்களையும் படத்தளபதியும் காப்பாற்றுகின்ற பணியை முதலாவது செய்யுங்க அறிவுறுத்தலையும் சொல்லியதன் பின்னணியில சீனாவும் ரஷ்யாவும் இதோடு இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் இப்போது இவருடைய அச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு யுத்தம் 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஒரு அச்சத்தை தான் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு இலக்கான உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமினுடைய மனைவி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்திருந்த இந்த சூழல்ல சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் மாலை பொழுதுல இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தியும் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. ஆயத்துல்லா அலி காமினுடைய இறுதி கிரைகள் இன்றைய தினம் நடக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சூழலில் தான் மனைவியுடைய மரணமும் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது ஈரானியர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹன்னலா சைபர் டீம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு இஸ்ரேல்களுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கையை விட்டிருக்கிறாங்க. இதற்கு பிறகு இரவில் உங்களால் தூங்க முடியாது, உங்களுடைய தங்குமிடங்கள் அமைதியாக இருக்காது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை குறுஞ்செய்தியாக அனுப்பியது பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திக்கு பின்னால் இருக்கின்ற செய்தி என்ன அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போது இஸ்ரேல்களுடைய மூளையை கொடைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த ஒரு யுத்தம் எல்லா வகையிலும் பறந்துபட்டதாக இருக்கும் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஈரானுடைய வீரியம் கொண்ட ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் நிச்சயமாக மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு பதட்ட சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆப்ரஹாம் லிங்கன் யுத்த விமானமும் ஓரளவு பின்னோக்கி சென்றதாக சொல்லப்படுவது காரணம் என்னடா, ஈரானுடைய மூர்க்கத்தனமான ஏவுகணை தாக்குதலிலிருந்து இந்த போர் விமானங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த பின்வாங்கலாக இருக்கும் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை முன்வைத்ததோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.